எழுதிய பாட்டுடைய விளக்கத்தை கூறி அதை பயிற்சியாக கற்றுத்தரப்படுவது 1 மணி நேரத்தில். காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெறும் காலமே எழுந்திருந்து கண்கள் 3இல் ஒன்றினால் மூலமே நினைப்பாராயில் முக்தி சித்தியாகுமே அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது மனதை சுத்தம் செய்யாமல் காலை மாலை நீரில் குளிப்பதால் மோட்சம் அடைய முடியாது. தண்ணீரில் வாழும் தவளை மோட்சம் அடையாதுங்கிற தவளை கூட மோட்சம் அடையாதுன்னு சொல்கிறார். ஆச்சுங்களா? பிரம்ம முகத்தில் எழுந்த விளக்கம் பிரம்ம முகத்தில் எழுந்து ஒன்றி சூரியகலை சந்திரகலை நடுநாடி அக்னிகலை 3ஐயும் மூலாதாரம்ங்கிறது சக்கர மூலாதாரம் உடம்புக்கு மூலாதாரத்தில் ஆதியில் இணைத்து எழுப்பக்கூடிய நாதம் மூலியமாக சதாகாலம் நமது ஆதிநாத் செய்து கொண்டிருந்தால் முக்தி பெற முடியும், சித்தியாகும், முக்தியாகும் ஆக முடியும் என்று கூறுகிறார். தண்ணீர் குளிப்பதனாலேயோ எந்த விதமான முக்தி கிடைக்காது. நீங்கள் காலை எழுந்து கண்கள் 3இல் நீங்கள் ஒன்றி இந்த நாத எழுப்ப முக்தி அடையும் என்பது கூறிய விளக்கத்தை நேரடியாக பயிற்சியாக ஆதி பிரணவாதி கற்றுத்தரப்படுகிறது.